வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். திமுகவினுடைய தொகுதி பங்கீடு அது சம்பந்தமான மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டம் ஆன்லைன் வழியாக நடந்தது. ஸோ இதில் முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும் பொழுது வரக்கூடிய February 26 திமுகவினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கான நினைவகம் ஓப்பன் பண்ண போகிறோம். அதே மாதிரி முன்னாள் முதல்வர், முன்னாள் திமுகவினுடைய தலைவர் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவகம் புதுப்பிச்சிருக்கிறோம். ஸோ அதையும் ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய விழாவாக இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாட போகிறோம். எல்லாரும் வரணும். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும், லோக்சபா தொகுதி 40 தொகுதியிலையுமே உரிமைக்காக உங்கள் ஸ்டாலினின் குரல் அப்படின்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே நான் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறீங்க. கூட்டத்தை ஏற்பாடு பண்ண, கூட்டத்தை நடத்தின மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். எல்லாத்தையும் நான் டிவியில் பார்த்தேன். கூட்டத்தினுடைய அந்த ஸ்டேஜ் அப்படின்றது எல்லா 40 தொகுதியிலையும் ஒரே மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது, அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்கும் பொழுது கூட்டம் அதிகமாக வந்திருந்தது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் 40 தொகுதியிலையும், நம்ம நிற்கக்கூடிய தொகுதியிலையும் சரி, கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதியிலையும் சரி, எல்லாருடைய வெற்றிக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கணும். வெற்றி அப்படின்றத நம்ம பெற்றுட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலினின் குரல் அப்படின்ற பெயரில் ஒரு கேம்பெயின் நடத்தணும். நம்ம ஏற்கனவே பாஜகவினுடைய கேம்பெயின் சொல்லியிருந்தோம். தேசம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே போயிட்டு அவங்க இதே மாதிரியான ஒரு கேம்பெயின் பண்ண போகிறாங்க அப்படின்றத சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். அதே மாதிரியான ஒரு கேம்பெயினை தமிழகத்துலேயும் இல்லம்தோறும் ஸ்டாலினின் குரல் அப்படின்ற பெயரில் ஒரு கேம்பெயின் பண்ண போகிறோம். ஸோ அதில் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில், அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நம்ம அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசு நமக்கு வஞ்சிக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு, எலெக்ஷனுக்கு அப்புறமா கட்சியிலையும் சரி, ஆட்சியிலையும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி சூசகமான ஒரு விஷயத்தையும் கூட கட்சியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே கட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்கான வேலையை திமுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. தேர்தல் வாக்குறுதிகள் பற்றியும் நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போய் கேட்டிருக்கிறோம். அவர்களுடைய வாக்குறுதிகளையும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவர்களுக்கான வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நாம் தேர்தல் களத்திற்கு அடுத்த 100 நாட்கள் அப்படின்றது எப்படி மோடி சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், அடுத்த 100 நாட்களில் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடிமகனையும், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து அவருடைய நம்பிக்கையை பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிட்டோவை முதல்வர் ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 100 நாட்களில் எல்லா மக்களையும் சந்தித்து எல்லாரையும் கேன்வாஸ் பண்ணணும், எல்லாரையும் அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில், புரியக்கூடிய வகையில் நம்ம இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஏன் இருக்கக்கூடாது, ஏன் வேணாம், ஏன் அவர்களுக்கு பதிலாக அடுத்த அரசாங்கம் வரணும் அப்படின்ற மாதிரியான கேம்பெயினை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் இதுவரைக்கும் நடந்த அந்த பொதுக்கூட்டங்கள், இது சம்பந்தமான விஷயங்களில் முதல்வர் சந்தோஷப்பட்டிருக்கிறார் அப்படின்னும், அவர்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இது திமுக கட்சி மட்டத்திலையும் சரி, கீழ் மட்டத்திலையும் சரி, அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும். ஸோ இதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இங்கே பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும், வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாஜகவும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றது நம்ம வரக்கூடிய நாட்களில் அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.